இன்றைக்கு சமூக வலைதளங்களில் ஏராளமான விமர்சனங்கள் ஊழியங்களை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து பல்வேறு மக்கள் மூலமாக வருகிற விமர்சனங்கள். ஒருவேளை கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர்கள், மற்றவர்கள் அவர்களுடைய விமர்சனங்களை பிறகு நம்ம பார்க்கலாம். முதலாவது, நம்முடைய கிறிஸ்தவத்திற்குள்ளே இருக்கிற ஊழியர்களை குறித்து மற்ற ஊழியர்கள் சொல்லுகிற விமர்சனங்கள். அந்த விமர்சனங்களுக்கு கூடுமானவரை வேதத்தின் அடிப்படையில் அதற்கான விளக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஒருவேளை இந்த விளக்கத்தில் கூட உங்களுக்கு சில எதிர்கருத்துக்கள் இருக்கலாம். இப்படி கருத்துக்களை தாராளமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நம்மிடத்தில் வலைதளங்களில் வந்த விமர்சனங்களை தன்னுடைய கேள்விகளாக கேட்பதற்கு நம் நடுவிலே வந்திருக்கிற அன்பு சகோதரியை வரவேற்போம். அவர்கள் இப்பொழுது தன்னுடைய முதல் விமர்சனத்தை அவர்கள் கேட்பார்கள். இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்படுகிற ஒரு இது காணிக்க யாருக்கு கொடுக்கறது. பொதுவாக பார்த்திங்கன்னா முழு நேர ஊழியர்கள் அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் அந்த காணிக்க தான். அவங்களுடைய சபையிலையோ அல்லது அவங்கள நேசிக்கிற மக்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைச்சிருக்கிறாங்க. அதில் பலவிதமான விமர்சனங்கள் நம்ம வலைதளங்களில் அடிக்கடி நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அவங்க கொடுக்குற காணிக்கையில் அளவுக்கு அதிகமாக செலவழிக்கிறாங்க, ஆடம்பரமாக வாழ்கிறாங்க, இந்த மாதிரி பலவிதமாக பேசப்படுகிறது. இதை குறித்து நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். வேதத்தின் அடிப்படையில் நம்ம முதலாவது இந்த விமர்சனத்திற்கு விளக்கத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொல்லியிருக்காங்க? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக அப்படின்னு ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்கிறார், மோசே சொல்கிறார். அப்போது ஊழியத்தில் செய்கிறவங்க, முழு நேரமாக ஊழியம் செய்கிறவங்க, ஊழியத்துலேருந்து தான் அவங்களுக்கு வருமானம் வரும். இப்போ அந்த வருமானத்தை வைத்து கொண்டு சில ஊழியர்கள் உலக பிரகாரமாக வசதி வாய்ப்புகளோடு அவர்கள் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்கிறாங்கிறத உங்களுடைய விமர்சனம். அப்படி ஒரு விமர்சனம் இருக்குது. அந்த விமர்சனத்துக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கணும்னால, ஊழியக்காரங்களுக்கு யார் காணிக்க கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். கொஞ்ச நாளாகவே நம்முடைய கிறிஸ்தவ ஊழியம் வித்தியாசமாக வேறு லைனில் போகுதோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ளே அதிகமாக இருக்குது. காணிக்க கொடுக்குறவர்கள் ஏதோ ஒரு ஊழியத்திற்கோ ஊழியக்காரனுக்கோ அவங்க காணிக்க கொடுக்கல, அந்த மாதிரி கொண்டு வந்துச்சாங்க இப்போ. ஆனால் காணிக்க கொடுக்குற ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர்க்கென்று தான் காணிக்க கொடுக்குறாங்க. அந்த பணம் அவங்க இந்த ஊழியக்காரருக்கு அவர் இது வாங்கி செலவழிக்கட்டும் அப்படி கொடுக்கல. எந்த ஊழியத்தின் மூலமாக அவர்கள் நன்மை பெற்றார்களோ, ஞான நன்மைகளை கடவுள்கிட்ட பெற்றவங்க அந்த ஊழியக்காரங்களுக்கு அந்த ஊழியத்திற்கு சரீர நன்மைகளை கொடுக்குறாங்க. இது பைபிளில் உள்ளது தான். அப்போ கொடுக்குற விசுவாசிகள் என்ன நினச்சி கொடுக்குறாங்க அல்லது கொடுக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு காணிக்க கொடுக்குறேன், அது நான் நேசிக்கிற இந்த ஊழியத்துக்கு கொடுக்குறேன், முடிஞ்சு போச்சு. இனி அந்த காணிக்கையை வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்கிறாங்க, எவ்வளவு அதை தவறாக செலவழிக்கிறாங்கிற மாதிரியான விமர்சனங்களுக்குள்ளே நம்ம போகும் பொழுது, கொடுக்குறவங்க கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டாங்க, அதை செலவழிக்கிறவங்க தவறாக செலவழிக்கிறாங்கன்னு விமர்சனங்கள் வருது. அது தவறாக செலவழித்தா யாராக இருந்தான்னு எல்லாருமே கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுத்தாகணும். அதை நீ ஏன் விமர்சனம் பண்ணுற? அவங்க கொடுக்கப்பட்ட காணிக்கையை சரியான வழியில் அவங்க செலவழிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கும் கர்த்தர் கணக்கு சொல்லுவாங்க. ஏன்னா கொரிந்தியரில் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, நாம் எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்னால் நிற்கணும், அவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது கணக்கு ஒப்புவிக்கும்படி நாம் எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்னால் நிற்கணும். அப்படிங்கும்போது அந்த ஊழியக்காரங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் மொத்தமாக விமர்சனம் பண்ணுறத தவிர்த்தா ரொம்ப நல்லது, இறையரசுக்கு நல்லது. பைபிள் அப்படி தான் சொல்லுது. அப்போ காணிக்க கொடுக்குறவங்க தங்களுடைய மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளணும். ஊழியர்களுக்குன்னு கொடுக்காம ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரை நேசித்து அவருக்கு கொடுக்கணும். கரெக்ட்.
பொதுவாக அந்த விமர்சனம் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா அந்த காணிக்கை கொடுக்காதவங்க தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்களுமே தங்களுடைய மனோபாவத்தை மாற்றிக்கொள்ளும். விமர்சனங்கள் பண்ணக்கூடாது. இந்த பண்ணக்கூடாது. விஷயத்தில் தவறு நடக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. சவுல் ராஜா கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டான். அவனுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியனரை அன்று எடுத்துட்டார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி இப்போ அவனுக்குள்ள இருக்கு. யுத்தம் அவனுக்கு விரோதமாக திரும்பிட்டு அவன் செத்துட்டான். சவுல் ராஜா கொலை செய்யப்பட்டு விட்டான். தாவீதுக்கு வெற்றி. தாவீது கர்த்தருடைய மனுஷன். ஒரு தீயவன் அழிஞ்சான், நல்லவன் சைடில் கர்த்தர் நிற்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தாவீது ஒரு காரியம் சொன்னார் பாருங்க, சவுல் இறந்துட்டாங்கிற இந்த செய்தியை அஸ்கலோன் வீதிகளிலும் அந்த பெலிஸ்தியர்கள் இருக்கக்கூடிய அந்த நகரங்களில் அறிவிக்காதீங்க, ரொம்ப பெரிய வெற்றி விழாலாம் கொண்டாடாதீங்க. ஏன்னா நம்ம பார்வையில் நமக்கு தெரியும், நம்ம ஒரே வீட்டு பிள்ளைகள், அதில் என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு புரியும், வெளியில் இருக்கவங்களுக்கு புரியாது. அவன் பொதுவாக என்ன நினைப்பான், அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க, ஒருத்தன் சேர்த்துட்டான், அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பொதுவாக தான் அவங்களுக்கு புரியாது கிறிஸ்தவம். அதனால தான் தாவீது மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அஸ்கலோன் வீதிகள்லேயும் அந்த காஸ்தா தெருக்கள்லேயும் இதை அறிவிக்காமல் இருங்க. நடந்துருச்சு, தெரிவிக்க வேண்டும். இன்றைக்கி சமூக வலைதளங்கள் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரும்போது அது பிரபகண்டா ஆகுது. நீங்கள் அந்த விமர்சனம் பண்ணுறவங்க ஐயோ இப்படி தப்பு பண்ணுறாங்களேங்கிற ஆதங்கத்தில் தான் பண்ணுறாங்க. அதுவுமே முழுமையான உண்மை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஒரு 2-3 ஊழியர்களை குறித்து தான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா, இந்த விமர்சனம் பண்ணுறவங்க நிறைய விஷயம் தெரியாது. உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஊழியர்கள், இவங்க சொல்கிற எல்லா ஊழியங்கள்லேயும் பெரிய வசதியான கோடீஸ்வர ஊழியம் ஒன்று இருக்குது. அந்த ஊழியத்தை பற்றி தான் அதிக விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த குடும்பத்தை பற்றி, அவங்களுடைய கடைசி பிள்ளைகளை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த ஊழியத்திலிருந்து ஏராளமான தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய ஊழியர்களுக்கும், ஆலயம் இல்லாத ஊழியர்கள் கஷ்டப்பட்டு ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்க கட்டுமான பணிகளுக்கும் பல லட்சங்கள் மாதம் மாதம் கொடுக்குறாங்க. இது அவங்களுக்கு தெரியாது. விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு இவங்க பணக்காரங்களாக இருக்கிறாங்க, பிளேனில் அந்த மாதிரி தான் இவங்களுக்கு தெரியுதே ஒழிய, அவங்க ஊழியத்திலிருந்து மாதம் மாதம் அவங்களுடைய தசம பாகத்தை அப்படியே எடுத்து அவங்க செலவழிக்கிறாங்க. எக்கச்சக்கமான ஊழியர்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய காரியம். அந்த காலத்துலேருந்து இதை அவங்க செய்திருக்காங்க, இன்னை வரைக்கும் செய்துட்ருக்காங்க. அப்போது நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஊழியக்காரங்க எப்படி அந்த காணிக்கையை வாங்கி கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணுமோ, அதே மாதிரி அந்த விமர்சிக்கிறவங்களுக்கு மேலேயும் தேவ கோபாக்கினி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக வரும். சும்மா ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன்னு விமர்சித்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் கவனமாக இருக்கணும் ஊழியக்காரங்களை பற்றி பேசும்போது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கர்த்தரை அறியாத ஒரு அரசியல் பிரபலம், அவர் பல விஷயங்கள் நல்லா பேசுவார். நான் யூடியூப்பில் அடிக்கடி அவருடைய இதை கேட்பேன். சமீபத்தில் நம்முடைய டிசிஎஸ் தினகரன் ஐயாவுடைய மகா இறந்த அந்த நிகழ்ச்சியை அவர் சொல்கிறார். அப்போ நான் அதை பார்த்தேன், என்ன சொல்கிறாருன்னு. அவர் பப்ளிக்காக நடந்த ஒரு விஷயத்தை அறியாமல் தவறாக பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, ஏஞ்சல் அவங்களுடைய அந்த அடக்க ஆராதனை மகா செத்தது கூட தெரியாமல் இவர் கோமாவில் இருந்தாராம் சொல்கிறாங்க. இல்லை, அடக்க ஆராதனையில் அவரும் கூட இருந்தார். டிஜிசி அவர் கை முறிஞ்சிருந்தது, கட்டு போட்டிருந்தாங்க, இந்த தலையில் இப்படி அடித்து அழுதார். இதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் கூகுளில் போய் டிஜிஎஸ் டாக்டர் ஏஞ்சல் உடைய இறுதி யாத்திரைன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கட்டாயம் வரும். அவர் இருந்தார். இப்படி பிளண்டராக தெரியாம, சரி அவங்க கிறிஸ்தவம் கிடையாது, அவர் ஒரு அரசியல் பிரபலம், ஏசலைக்கார் ஊழியத்தை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணுற மாதிரி அவர் பேசுகிறாரு. அது எதுக்காக அவர் பேசுகிற நமக்கு தெரியல, பேசுகிறாரு.
ஆனால் நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி பேசுகிறார். இது அவங்க பேசிட்டா சரி, அவங்க தெரியாமல் பேசுனாங்கன்னு கடவுள் மன்னிப்பார். ஆனால் நம்ம சகோதரர்களே பேசுறது தான், ஆண்டவரை அறிஞ்சவங்களும் அந்த மாதிரி பேசுறதுதான் பெரிய அதில் வேலை. நல்லவங்களும் பேசுகிறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பொதுவாக சமூக வலைதளங்களில் இந்த விமர்சனங்களை முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது. சரி, இந்த விமர்சனங்கள் வந்து இப்போ பண்ணக்கூடாதுங்கிறீங்க, முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்றீங்க. அதை குறித்து வேதத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? ஆமாம், பைபிளில் வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, காலத்துக்கு முன்னே நீ எதை குறிச்சும் தீர்ப்பு சொல்லாது. இது சரியா இது தவறா நமக்கு தெரியாது, தெரியாது. நமக்கு தெரியாது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல பேசினேன். ஆனால் புருஷனான போதோ அந்த குழந்தைக்கு ஏற்றவரெல்லாம் நான் ஒழிச்சிட்டேன் அப்படின்றார். ஒன்றும் வேண்டாங்க, ஒரு பிரசங்கியார் 15 வருஷமாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுவிடுவோம். அவர் பிரசங்க முடித்த துவக்கின காலத்தில் ஒரு காரியத்தை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்பார். இப்போ 15 ஆண்டுகள் கழித்து அதே காரியத்தை குறித்து இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறார். இந்த 2 பிரசங்கத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ மெச்சூரிட்டி ஆகியிருக்காரு, எவ்வளோ வளர்ந்துருக்காருன்னு தெரியும். நம்ம எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தவறுன்னு தெரிகிறது, நாளைக்கு சரின்னு தெரியும். இன்னைக்கு சரின்னு தெரிகிறது, நாளைக்கு தவறுன்னு தெரியும். இது இப்படி தான் பைபிள் சொல்லுது. அதனால் நமக்கு இன்னைக்கு இது புரியுது, இவ்வளோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை வச்சுட்டு அறுதிட்டு சொல்லக்கூடாது. ஆன்மீகங்கிறதே தியாலஜி இறையியல் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, நம்ம வெளிப்படையாக வேதத்தில் போட்டிருக்கிற ஒரு காரியத்தை, திருச்சட்டத்தை நம்ம அழுத்தி இப்படித்தான் அப்படின்னு பேசலாம். ஆனால் சில காரியம் வந்து மறைபொருளாக இருக்கும். அப்போ இலைமறை காயாக இருக்கும்போது அதில் என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன்னு வேணால் சொல்லலாம். இப்போ குடும்ப வாழ்வை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இப்போ அவர் சொல்கிறார், இதை குறித்து கர்த்தரால் எனக்கு எந்த கட்டளையும் இல்லை, ஆனால் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன். எனக்குள்ளும் தேவ ஆவி இருக்கிறார்னு நான் நம்புகிறேன். அதன் அடிப்படையில், அனுபவத்தின் அடிப்படையில் என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன். அவர் ரொம்ப டீசெண்டாக பேசுகிறார். அதனால் ஆண்டவரே என்ன சொல்கிறாருன்னா, விமர்சனங்கள் இருக்கக்கூடாது. அந்த ஊழியக்காரர் இருந்தாலும் எழுந்தாலும் அந்த வேலைக்காரன் அந்த எஜமானுக்கு தான் கணக்கு சொல்லணும், உங்களுக்கு கணக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படித்தான் நான் அதை யோசிக்கிறேன். இன்றைக்கி கிறிஸ்தவத்தினுடைய காரியங்களை வந்து நம்மளே தூஷிக்க, புறஜாதிகள் மத்தியில் கிறிஸ்தவத்தினுடைய ஊழியம், கிறிஸ்தவத்தினுடைய நாமம் தூஷிக்கப்படும்படிக்கு நம்மளே நடந்துக்கிறோமோ, இந்த சமூக வலைதளங்கள் அதில் ஒரு பெரிய பங்கு வகிக்குதோன்னு சொல்லி ரொம்ப நாளாக எனக்கு வருத்தம். அதை நான் வந்து இதில் சொல்கிறேன். உண்மையாக ஒரு ஊழியக்கார் மேலே ஒருத்தருக்கு வந்து வருத்தம் வருது, ஐயோ அப்படி நடக்கிறாரே அப்படிங்கிறபோது விமர்சனத்தை தவிர்க்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? பைபிள் அதை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா, கண்ணெதிரில் ஒரு சகோதரன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னா, ஒன்று அந்த சகோதரனை நீ ரீச் பண்ண முடிஞ்சால் அந்த சகோதரன்கிட்ட தனிமையில் 2 தரம் சொல்லு. அவன் கேட்கலையா, அவன் சபைக்கு உட்பட்டவனாக இருந்தால் சபை மூப்பர்களை அழைச்சிட்டு போய் அந்த சகோதரன்கிட்ட பேசு. அப்பவும் அவர் அதை கேட்கல அப்படின்னா விட்டு ஜெபிச்சுக்கலாம், வேணாம் அவங்களுக்காக அந்த ரங்கத்தில் ஜெபிக்கணும். இதுதான். ஏன்னா இந்த விமர்சனங்கள் முதல் நூற்றாண்டு திருச்சபையில் இருந்துச்சு. அதனால் பவுல் அப்போஸ்தலனே இந்த இதெல்லாம் சந்தித்து வர்றாரு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, புறஜாதிகளுக்குள்ளே கடவுளுடைய நாமம் உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதே அப்படிங்கிறார். அதில் நம்ம கிறிஸ்தவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என் வார்த்தைகள் சமுதாயத்துக்குள்ளே போகும் பொழுது கிறிஸ்துவின் நாமம் தூசிக்கப்பட நான் காரணமாக இருந்துடக்கூடாது, நியாயமான விஷயமா இருந்தாலுமே. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகம். சில இன்னைக்கு ஊழியங்களில் நடக்கிற சில காரியங்கள்லாம் வசனத்துக்கு புறம்பான காரியங்கள் நடக்குது. நம்ம தொடர்ந்து வர நிகழ்ச்சிகளில் அதை பற்றி நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிந்த அளவு தியானிக்கலாம். வசனத்துக்கு புறம்பாக நிறைய விஷயங்கள் நடக்குது, வேதனையாக இருக்குது, வேதனையாக தான் இருக்குது. அதுக்காக அதை உடனே போய் அந்த 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 ஊழியக்காரனை இது பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு இதில்
அதை ஒரு பெரிய விஷயமாவே இன்னைக்கு ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுது. செய்கிறாங்க. அது ரொம்ப ஒரு அவமானகரமாக தான் கிறிஸ்தவத்துக்கு அது அமையுது. அவங்க பாவம் அப்படி பேசுகிறவங்க. ஒரு சில தம்பிமார் இருக்காங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க, அதிகமாகவே விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அது நமக்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்முடைய காம்பவுண்டை வெளியில் தாண்டுதுன்னா அது தவறு, அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது.